உலகமே இன்றளவும் அதிசயமாக பார்க்கக்கூடிய பிரம்மாண்டங்களின் உச்சத்தில் நிற்கக்கூடிய 1000 ஆண்டுகளாயும் எந்தவித பூகம்பம் ஏற்படும் போது மணல் அசைந்து கொடுக்கும் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கு எந்தவித அசைவு இருக்காதுங்க. அப்படியே இன்னும் நிலைத்து நிற்குதுங்க. மேலும் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையே போன்றுதாங்க இதுவும். இதே ஆர்கிடெக்ட் மார்வல்னு கூட சொல்லலாம். தஞ்சை பெரிய கோவிலில் இன்னுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பல ரகசியங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த ரகசிய கோவிலை பற்றி சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கோவில் எங்கு அமைந்திருக்குன்னு, இந்த கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான மர்மங்கள் நிறைந்த இடங்களுக்கு மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தனி பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய ரொம்பவே சிறப்பின் அடையாளமாக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா வியப்போடு காணக்கூடிய ஒரு கோவில் தாங்க தஞ்சை பேருடையார் கோவில்னு சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலுங்க. இந்த கோவிலை எழுப்பிய சோழ பேரரசன் ராஜராஜனுடைய ஆட்சி நிர்வாக திறனோ இராணுவ வலிமை கலை கட்டுமானன்னு அனைத்துக்குமே சாட்சியாக இன்னுமே நின்றுட்டு இருக்கு. சுல்தான்களுடைய தாக்குதல்கள், மலிக்குகளுடைய படையெடுப்பு, மேலை நாட்டினருடைய பீரங்கிகள்னு இயற்கை சீற்றங்கள்னு இடி மின்னல் நிலநடுக்கன்னு எது வளர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா கடந்த 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்பவே கம்பீரமாக பேருடையார் கோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்பீரமாகி இருக்கு. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கிபி 1010 ராஜராஜனால குடமுழுக்கு செய்யப்பட்டுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1729 1843 ஆண்டுகளில் தஞ்சை மராத்திய மன்னர்களால் குடமுழுக்கு செய்திருக்காங்க. கிபி 985 பார்த்தீங்கன்னா சோழ பேரரசனாக அப்போது முடிசூடி கொண்ட ராஜராஜன் தாங்க தன்னுடைய 25வது ஆட்சி ஆண்டில் உலகமே வியக்கும் வண்ணா பெரிய கோவிலை கட்டி எழுப்பியிருக்காராம். ராஜராஜனுடைய காலத்தில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்னாடி பேருடையார் கோயில்னு, பெரிய கோவில், பிரகதீஸ்வர ஆலயன்னு பல்வேறு சிறப்பான பெயர்களில் இன்னும் அழைக்கிறோம். மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா கிபி 1003 முதல் 1004 கட்ட தொடங்கிய பிறகு கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கிபி 1010 தான் கட்டி முடித்திருக்காங்க. சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்ட உச்சத்தின் வரலாற்று ஆய்வாளர்கள் இன்னும் சொல்கிறாங்க. மேலும் முழுவதுமே கற்களால் ஆன பெரிய கோவிலினுடைய எடை மட்டும் சுமார் பார்த்திங்கன்னா 1,40,000 டன்னு சொல்கிறாங்க. கட்டிடக்கலை நிபுணர்களுடைய கூற்றாகவும் இருக்குதுங்க. மேலும் 216 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலில் அஸ்திவாரா வெறும் 5 அடி மட்டுமேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கும்பை தலைகீழாக கவிழ்த்து வைத்தது போல அமைப்பில் இந்த பெரிய கோவிலில் 216 அடி உயர விமானம் எழுப்பப்பட்டிருக்கு. பலகை கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக இலகு பிணைப்பு போல அடுக்கிருக்காங்க. பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கற்களால் ஆயிருக்குங்க. எங்குமே சுதை சிற்பங்கள் பயன்படுத்தலைங்க. விமானத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கலசத்துக்கு கீழே சிகரம் போல இருக்க கல்லும் 8 இணைப்புகளால் மட்டும் இணைத்திருக்காங்க. இதற்கு பெயர் தாங்க பிரம்மாந்திர கல்னு சொல்கிறாங்க. இதனுடைய எடை மட்டும் சுமார் 40 டன்னாக இருக்குது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய பலகையினுடைய எடை சுமார் 40 டன்னும் அந்த பலகையினுடைய 8 நந்திகள் வீற்றிருக்குதுங்க. அவற்றினுடைய மொத்த எடையும் பார்த்தீங்கன்னா சுமார் 40 டன்னுன்னு மொத்தம் 120 டன் எடையும் ஒட்டுமொத்த கோயிலின் கோபுரத்தையே ஒரே புள்ளியில் அழுத்தி பிடித்திருக்குங்க. புவியீர்ப்பு சக்தி மூலம் இது தாங்கி நிற்குது. மேலும் இந்த கோவிலில் அமைந்துள்ள இடமும் சுக்கான் பாறையாக இருக்குங்க. இந்த இடத்துல குழி தோண்டி மணலை நிரப்பி அதன் மீது தான் இந்த கோயில் எழுப்பியிருக்காங்களாம். பூகம்பம் ஏற்படும் போது மணல் அசைந்து கொடுக்க கோயிலும் பார்த்தீங்கன்னா வித சேதமும் இல்லாமல் அப்படியே நிலைத்து நிற்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையை போலதான் சொல்லலாங்க ஆர்கிடெக்ட் மார்வல்கள். உலகில் கோயில்கள் கட்டுவதில் ரொம்பவே சிறந்து விளங்கியவர்கள் தான் தமிழர்கள். அவங்கள இந்தியாவிலே இதுவரை கட்டப்பட்ட கோயில்களை ரொம்பவே மெரிய தஞ்சை பேருடைய கோவில் தாங்க பிரிட்டானிய தகவல் களஞ்சியத்தில் இன்னமும் சொல்கிறாங்க. இந்த கோயிலை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஈர்ப்பையும்
மெய்சிலிர்ப்பையும் வார்த்தைகளை நம்மளால் வர்ணிக்க முடியாதுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷமாக இன்னும் இருக்குதுங்க. இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ரகசியத்தையும் மர்மத்தையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இருவர் பேசிக்கொண்டிருப்பது போல ஓவியம் ஒன்று இடம் பிரித்திருக்கு. அந்த ஓவியத்தை தாடி வைத்திருப்பவர் ராஜராஜனின் குரு கருவூர் தேவர்னோ அவருக்கு அருகில் இருப்பது ராஜராஜ சோழன்னு சொல்லலாங்க. ஆனால் இது தவறான கருத்துன்னு கூட பலர் சொன்னனாலும் ஓவியத்தில் இருக்கு இருவருமே சனகாதி முனிவர்கள்னு ராஜராஜனின் ஓவியம் 2 இடங்களில் மட்டுமே இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஒன்று தில்லை பொன்னம்பலத்தில் தன்னுடைய 3 மனைவியோடு வழிபடக்கூடிய காட்சியும், இன்னொன்று தஞ்சை பெரிய கோவிலில் ஈசன் முன்னாடி அமர்ந்து வழிபடும் காட்சியும் தாங்க. எனவே தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ஓவியத்தில் இருப்பது ராஜராஜனும் கருவூர் தேவனும் அல்லன் கூட பலரும் சொல்லலாம். கோயிலில் சிறப்பம்சங்களில் இங்கு பார்த்திங்கன்னா விமானத்தின் உச்சியில் தொப்பி போட்டுக்கொண்டு வெள்ளைக்காரர் போன்ற உருவம் ஒன்று பார்க்க முடியும். வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆட்சி செய்ய போவதே அன்றே கணித்தவர் தாங்க இந்த ராஜராஜன்னு கூட சொல்லலாம். ஆனால் இதுவும் தவறுன்னு கூட சொல்கிறாங்க. அதற்கு எந்த ஆதாரமும் கூட கிடையிலைங்க. இந்த சிலையே பிற்காலத்தில் எவராலுமே சேர்ந்திருக்கலாம் என்பது ஆர்வலர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அதே போல் இங்கு கோயிலுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான நந்தி சிலை இருக்குது. இது ராஜராஜன் வைத்ததுன்னு அந்த நந்தி ஆண்டதோறும் ஒரு அங்கெல்லாம் வளர்வதாகவும் சொல்கிறாங்க. இதுவும் தவறான கருத்துன்னு கூட சொல்கிறாங்க. அந்த சிலை சோழர்களின் ஆட்சிக்கு பின்னர் வந்த நாயக்கர்களால் வைக்கப்பட்டதுன்னே நந்தி சிலை வளர்கிறது சொல்வதும் முற்றிலும் பொய்யான தகவல்னு சொல்கிறாங்க. அதே போல் ராஜராஜ சோழனுக்கு தீராத கருங்குஷ்ட நோய் இருந்ததாகவும் அதை சரி செய்வதற்காக தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி வழிபட்டார்னு ஆதாரமற்ற கதை ஒன்று இன்னும் சொல்லப்படுதுங்க. ஆனால் ராஜராஜ சோழன் தன்னுடைய இறுதி காலம் வரை ஆரோக்கியத்தோடு இருந்தார்னே அவரை நேரடியாக பொற்காலத்திற்கு சென்று பல நாடுகளை கைப்பற்றி உலகமே திரும்பி பார்க்கும் வீராதி வீரனாக வாழ்ந்தார்னு கல்வெட்டுக்கள் செப்பேடுகள்னு சான்றுகளும் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் நோய் வந்ததால தான் இந்த கோயிலை கட்டினார்னு சொல்லப்படுவது நம்ப முடியாத ஒன்றாகவும் இருக்குங்க. அதே போல் இந்த ஆலயத்தை பற்றி ராஜராஜன் இந்த கோயிலில் உச்சிக்கு ஏறி சென்று அங்கிருந்து குதிக்க தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்வதும் வதந்தி தாங்க. இதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. அதே போல் இந்த கோவிலில் கோபுரத்தின் நிழல் தரையில் படாதுன்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் மிக நேர்த்தியாக வெட்டப்பட்டது போல இருக்குங்க. தற்போது உள்ள தொழில்நுட்பத்தை மிக நேர்த்தியாக நம்ம கற்களை வெட்ட மிஷின்கள் வந்துருச்சு. ஆனால் வெறும் மனித சக்தியை கொண்டு எப்படி இவ்வளவு நேர்த்தியாக கற்களை வெட்ட முடிந்துச்சுன்னு கேட்கலாம். அதற்காக அவங்க எந்த விதமான ஆயுதங்களையும் யுத்திகளையும் பயன்படுத்தினாங்க. அனைத்து கற்களையும் ஒரே அளவில் ஒரே வடிவில் வெட்ட அவங்களிடம் இருந்த இதற்கு விடையே இல்லைன்னு கூட மர்மமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் கோவிலை கட்டும்போது இந்த கோவிலை இருந்து தன்னுடைய அரண்மனையும் மற்ற கோவில்கள் தஞ்சையில் மற்ற பல முக்கியமான இடங்களுக்கு செல்ல பார்த்தீங்கன்னா பாதாள வழியினை 1000க்கும் மேற்பட்ட பதைகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் தற்போது அதை பாதைகள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டு விட்டதாகவும், சிலர் அந்த பாதைகள் தற்போது நீர்ப்பாசன பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்படியான பாதைகள் உண்மையிலே உள்ளனதா? அப்படி இருந்தால் எதற்காக அது கட்டப்பட்டனன்னு தகவலும் மர்மமாக தாங்க இருக்குது. மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் பார்த்திங்கன்னா வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்குதில்ல, பார்ப்பதற்கு மிக புதிதாக சமீபத்தில் வரையப்பட்டது போல இன்னுமே தோற்றத்தில் இருக்குங்க. இந்த ஓவியத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஓவியங்கள் முற்றிலும் இயற்கையான மூலிகளை சாராக பிழிந்து அதை வைத்து தான் வரைந்ததுன்னு உறுதி செய்திருக்காங்க. மேலும் இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா இன்றும் அப்படியாக மூலிகைகள் வைத்து இப்போது வரைந்தாலும் இந்த ஓவியத்தின் தரம் போல கிடைப்பது இல்லை. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஓவியம் இன்றும் எப்படி உயிர்ப்புடன் இருக்குதுன்னு, யார் இந்த ஓவியத்தை வரைந்ததுன்னு மர்மமாகவே இருக்குங்க. அதே போல் இந்த கோவிலில் ராஜராஜன் பல ஆண்டுகளாக கட்டினார்னு, கோவில் கட்டப்பட்ட காலத்தில் கோவில் கட்டுமான பணியில் இருந்தவங்க யார் இறந்தாலும் அவங்க கோவில் வளாகத்திலே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவங்களுடைய உடல்கள் இன்றும் கெடாமல் இருப்பதாகவும் தகவலும் இருக்கு. ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லைங்க.
இது வெறும் புரளியாக கூட இருக்கலாம். அப்படி உண்மையாக இருந்தால் இந்த கோவிலில் குறித்த மர்மங்கள் இதுவும் ஒன்றுங்க. இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோவிலில் 1000 ஆண்டு மர்மங்களை தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.